கொத்தவரங்காய், தக்காளி, வெங்காயம், நிலக்கடலை, கடுகு, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பூண்டு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வணங்குறதுக்குள்ளார ஒரு மிக்ஸி ஜாரில் நிலக்கடலையும் பூண்டும் ஆட் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொத்தவரங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் மூணையும் நல்லா போட்டு கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி காய் நல்லா வேக வச்சுக்கலாம். காய் வெந்ததுக்கப்புறம் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சு நிலக்கடலை, பூண்டு அதில் தூவி விட்டு நல்லா கலக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடணும். டேஸ்டான கொத்தவரங்காய் கிரேவி ரெடி.